ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तराय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाழிपरकालन् वाழிकलिकण्ड्रि वाழிकुறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கத்தியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தான் அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 5 6 குரானெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வரு கலியா இறங்கு நீயே. மைவண்ண நறுங்குஞ்சி என்கிற பாசுரம் இன்னைக்கு பார்க்க போறோம். திருநெடுந்தாண்டகத்திலே 21வது பாசுரம். ஆழ்வார் பரகால நாயகியாக அந்த பாவத்திலே இருப்பவர் 20 பாசுரங்கள் பாடியிருக்கிறார். அதில் 10 பாசுரங்கள் இவருடைய தாயார் வார்த்தையாக வந்தது. அடுத்த 10 பாசுரங்கள் இப்பொழுது பார்க்க போறோம் தம்முடைய வார்த்தையாகவே. அதாவது திருநெடுந்தாண்டத்திலே முதல் 10 பாசுரங்கள் ஆழ்வார் தாமாக நாயிகா பாவத்தில் இல்லாமல் தாமாக அருளி செய்தவை. அடுத்து 20 நாயிகா பாவம். அந்த 20 முதல் 10 தாயார் பாசுரங்கள். அடுத்த 10 பரகால நாயகியினுடைய சொந்த அனுபவத்தை நாயகி தாமே வெளியிடும்படியாக இருக்கக்கூடிய பாசுரங்கள், அற்புதமான பாசுரங்கள். அதுலயும் இந்த மைவண்ணன் அருங்குஞ்சி என்கிற பாசுரம், இந்த 21வது பாசுரம் திருநெடுந்தாண்டகத்திலே மிகவும் மிகவும் போக்கியமான ஆச்சரியமான அனுபவம் மிக்கதான ஒரு பாசுரம் என்பதாக எல்லாருக்கும் இது அனுபவம் சித்தமா இருக்கு. திருநெடுந்தாண்டகத்திலே அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம், 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே மிகவும் அனுபவம் செறிந்த பாசுரங்கள் அப்படின்னு சில பாசுரங்களை எடுத்தோம்னா அதுல முக்கியமாக மைவண்ணன் அருங்குஞ்சி என்கிற இந்த பாசுரம் வரும். அப்படிப்பட்ட ஒரு நாயிகா பாவத்திலே ஆழ்வார் இங்கே அருளி செய்கிறார். மைவண்ணன் அருங்குஞ்சி குடல் பின்தாழா மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாடா எய்வண்ண வெஞ்சிலையே துளையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதே அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. இதற்கு முன்னாடி 10 பாசுரங்களே திருத்தாயார் சில விஷயங்களை எல்லாம் சொன்னார். என் பெண் நான் சொல்லுகிறதெல்லாம் கேட்கக்கூடிய நிலையிலே இல்லை, என் சிறகின் கீழ் அடங்கா பெண்ணை பெற்றேன், நான் சொல்வதை எதுவும் கேட்க மாட்டாள், அவளாக அவள் எம்பெருமானை நினைத்துக் கொண்டு அவள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால் எனக்கும் கஷ்டமாக இருக்கிறது என்பதாக சில விஷயங்களை எல்லாம் ஆரம்பித்து சொன்னவள் தன்னுடைய பெண்ணுடைய மனதை மாற்றுவதற்காக ஏதாவது வழி இருக்குமா என்று பார்த்து அந்த வழியும் எதுவும் நடக்காமல் போகவே அப்படியே இருப்பவள் கடைசியிலே தன்னுடைய பெண்ணை கொண்டாடினாள். பேராளன் பேரோதும் பெண்ணை மண்மேல் பெருந்தவத்தல் என்றெல்லாம் பேசலாமே என்பதாக. இவள் எப்படிப்பட்ட பெண்? மற்ற பெண்கள் போலவா? சாதாரணமான பெண்ணா?
சாதாரணமான பெண்கள் போல சாதாரணமான வாழ்க்கையை நினைப்பவளா? இல்லையே. எம்பெருமானோடு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையைத்தானே எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிறாளே. இவள் பாகவத உத்தமையான பெண்ணாயிற்று. மகரிஷிகளுக்கெல்லாம் கூட கைவராத ஒரு நிலையை பெற்றவள் ஆயிடுத்து. காட்டிலே இருக்கக்கூடிய மகரிஷிகள் எல்லாரும் எம்பெருமானையே நினைத்து 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 அவனையே நினைத்து உருகும்படியான நிலை தனக்கு வர வேண்டுமே என்பதற்காகத்தானே கஷ்டப்பட்டு ஆகாரங்களை எல்லாம் தவிர்த்து தபஸெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அந்த நிலையை எளிதிலே அடைந்து விட்டாளே இவள். இவள் பெருந்தவத்தள், மிகவும் தவம் பண்ணவள். இந்த நாயகியானவள், என்னுடைய பெண்ணானவள், கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய நிலையை அனாயாசமாக இயற்கையாகவே இவள் சம்பாதித்து வைத்திருக்கிறாள். பக்தி அப்படின்னா எம்பெருமானிடம் பிரீத்தி, எம்பெருமானிடம் அபினிவேசம் அப்படிங்கிறது. அந்த பக்தியை வரவழைப்பதற்கு பக்தர்கள் தான் என்ன பாடுபடுகிறார்கள். ஆனால் அந்த நிலையை மிகவும் அனாயாசமாக, மிகவும் சுலபமாக எம்பெருமானுடைய நினைவு தவிர வேறு நினைவு இல்லாத நிலையிலே இவள் இருக்கிறாளே. இவள் பெருந்தவத்தள் என்பதாக சொல்லிவிட்டு தாயார் விலகிவிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவளுடைய கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. இனிமே அவன் எம்பெருமான் பார்த்துக் கொள்கிறான் அப்படின்னு திருமடலிலே மற்ற ஆறானும் அல்லனே என்று ஒழிந்தாள் அப்படின்னு நாயகி சொல்றார். என் தாயார் என்ன பண்ணான்னா, வேற யாரும் இல்லையே, நாயகன் எம்பெருமான் தானே, அப்படியானால் சரி எனக்கு கவலை இல்லைன்னு கிளம்பிட்டாள். இனிமே இவ பெண்ணாச்சு, அந்த கண்ணனாச்சு, பார்த்துக்கட்டும். அவள் போனப்புறம் என் நிலைமை என்ன ஆச்சு நாயகி சொல்றான்னா, நான் அவனை காரார் திருமேனி கண்டதுவே காரணமா வேறா பிதற்ற திரு தருவன். என் அம்மா விலகிவிட்டாள் தாயார். ஆனா என் நிலைமை என்ன ஆச்சு? நான் அவனுடைய திருமேனி கண்டதுவே காரணமாக நான் அதையே பிதற்றிக் கொண்டு இப்படியே திரிந்து கொண்டிருக்கிறேனே. இதற்கு என்ன மருந்து? இதற்கு என்ன பரிகாரம்? இதற்கு பரிகாரம் சொல்ல வல்ல கண்ணன் தான் எங்கே அப்படின்னு என்னுடைய நிலைமை என்னாச்சு? அம்மா என்னை நினைத்து அவள் கஷ்டப்பட்டு குறிந்தவள், அவளுக்கு ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டது, அவள் சந்தோஷமா போயிட்டாள். அந்த மாதிரி ரீதியில் தான் இங்கேயும் திருத்தாயாரானவர் என் பெண் பெருந்தவத்தள் சாதாரணமானவள் இல்லை என்பதாக பெருமையாக சொல்லிக் கொண்டு திருத்தாயார் கை வாங்கி விட்டார், அப்படியா விலகி விட்டார். அப்புறம் இந்த பெண், இந்த பரகால நாயகியானவர் தனியாக இருக்கிறார். இவருடைய நிலைமையை யார் கவனிப்பார்கள்? கண்ணனோ கிட்ட இல்லை, கிட்ட வருவதாக இல்லை. அந்த சமயத்திலே இந்த பரகால நாயகியினுடைய தோழியானவர் பக்கத்துல வரார். என்னாலும் தோழிகளுக்கு தான் மற்றொரு தோழியினுடைய மனோபாவங்கள் எல்லாம் ஓரளவு புரியும். ஏன்னா 2 பேரும் சம வயசிலே இருக்கிறபடினாலேயும் 2 பேருடைய செயல்களும் ஒருவருக்கொருவர் நன்றாக தெரியும் என்கிறபடினாலும், அது மட்டுமல்லாமல் ஒரு தோழி தன்னுடைய ரகசியத்தை எல்லாம் மற்றொரு தோழிக்கு தான் சொல்வாள். தன்னுடைய தாய்க்கு தெரியாத ரகசியம், தன்னுடைய தந்தைக்கு தெரியாத ரகசியம், அதெல்லாம் தோழிகளுக்கு பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் தெரிந்திருக்கும் அல்லவா? அதனால அந்த தோழியானவள் அந்த நெருக்கம் அப்படின்னு இருக்கிறபடினாலே, மன நெருக்கம் அப்படிங்கிறதும் இருக்கிறபடினாலே மெதுவாக இந்த பரகால நாயகியிடம் அந்த தோழியானவர் வந்து பேச்சு கொடுக்கிறாள். தோழியை பார்த்தாலே எப்பவுமே பரகால நாயகிக்கும் சந்தோஷம் வந்துவிடும். நம்ம முன்னாடியே பார்த்தோம். தோழி அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் சொல்றான். அம்மா பேசினா கூட கேட்க மாட்டேங்கிறான். தோழி வந்தால் இவளே பேசிக்கிறார். நம்ம ஸ்ரீரங்கம் போகலாமா அப்படின்னு கேட்கிறார். ஸ்ரீரங்கம் போய் அனுபவிக்கலாமான்னு கேட்கிறார். அப்படிப்பட்ட தோழி இங்க பக்கத்துல வந்து நிக்கிறார். தோழி நின்றதை பார்த்த உடனே பரகால நாயகிக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்து விட்டது. அந்த தோழியை பார்க்கிறார். தோழி மெதுவாக பேச்சு கொடுக்கிறார். அம்மா பேச்சு கொடுக்கிற மாதிரி எல்லாம் இருக்காது தோழி பேச்சு கொடுப்பது. ஏன்னா அம்மானா ஹிதப்பறையானபடினாலே அம்மா அப்பால என்ன பண்ணுவோம், உனக்கு ஹிதோபதேசம் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். நான் சொல்றதை கேளு, உனக்கு இதுதான் நல்லது, நீ அதெல்லாம் மறந்துரு அப்படி எல்லாம் சொல்லுவார்கள். ஆனா தோழியானவள் அப்படி இல்லையே. தோழியானவள் அவளுக்கு என்ன கஷ்டம், அவளுடைய பிரச்சனை என்ன என்பதை முதல்ல புரிஞ்சு கொண்டு அதற்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்வாள். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை கேட்பா இல்லையா? அந்த மாதிரி தோழியானவள் இங்கே பரகால நாயகியிடம் வந்து மெதுவாக வார்த்தை கேட்க ஆரம்பித்தார். உன்னுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கல. ஏன்னா அவளுடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். இது பிரச்சனை அல்ல. அவள் கண்ணனிடம் ஈடுபட்டு அந்த கண்ணனே நினைவாக இருக்கிறபடியினாலேயே அவள் இந்த நிலையிலே இருக்கிறாள் அப்படிங்கிறது தோழிக்கு நன்னா தெரியும். அதனால கொஞ்சம் மெதுவா யோசித்து இவள்கிட்ட எப்படி பேச்சு கொடுக்கணும் அப்படின்னு
தோழி யோசித்தார். ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சிந்தயித்வா மகாகபிஹி. ஏன்னா நல்ல நிலையில இருக்கிறவர்கள் கிட்ட பேசும்போது நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் போய் பேசணும். சட்டுன்னு போய் பேசிடக்கூடாது. பெரியவாழ்கிட்டலாம் பேசுறோம் வச்சுக்கோங்களேன், ஆச்சாரியன்ட்ட பேசுறோம், மகான்கள் கிட்ட பேசுறோம், முன்னாடி நம்மளே ரிஹர்சல் பார்த்துக்கணும் எப்படி எப்படி பேசலாம் அப்படிங்கறதெல்லாம். என்ன சௌக்கியமா அப்படி இப்படிலாம் கேட்கக்கூடாது. சீதா பிராட்டியாரிடம் திருவடியானவர் பேசினார், அதான் அனுமான். அப்ப பேசும்போது பகுவிதாம் சிந்தாம் சிந்தைத்வாங்கிற அந்த மரத்து மேல உட்காந்து ரொம்ப யோசிச்சாராம், இவர்கிட்ட எப்படியெல்லாம் பேசலாம் நாமோ அப்படின்னு. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு கௌரவ புத்தி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரை பயமுறுத்தக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் தான் மெதுவாக அவர் உபாயம் பண்ணி ராம கதையை முதல்ல சொல்றார். மரத்து மேலேருந்து ராம கதையை கேட்டு பிராட்டி அவருடைய உள்ளம் அப்படியே குளிர்ந்து போயிருக்கு. அந்த சமயத்துல மெதுவா இறங்கி கை கட்டி வாய்ப்புத்தி வினய வேஷத்தோடு கூட மெதுவாக பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அழகா ஊரும் அந்த இடத்துல. முதல்ல சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் வைதேக்கியா வியாஜகாரக. சீதா பிராட்டினுடைய காதிலே முதல்ல தேன் சுரியற மாதிரி மதுரமான வாக்கியத்தை முதல்ல கொடுத்து, ராவணனுடைய வாக்கியங்களையும் பக்கத்துல இருக்கக்கூடிய ராட்சசர்களுடைய வாக்கியங்களையும் கேட்டு கேட்டு புண்ணாய் போன காது அது. அந்த புண்ணுக்கு மருந்து மாத்திரம் இல்ல, அந்த புண்ணுக்கு தேனை சேர்க்கிற முதல்ல ஆஞ்சநேயர். சீதா பிராட்டிக்கு உள்ளம் குளிர்றது. அந்த சமயத்துல மெதுவா வந்து வினயத்தோட வார்த்தை சொல்றாராம். அதுதானே, ஏன்னா அவர்கள் சீதா பிராட்டி எந்த நிலையில இருந்தாரோ அந்த நிலையில தான் கிட்டத்தட்ட இவரும் இருக்கார். இப்போ பரகால நாயக்கும் அப்படிதான் இருக்கார் இல்லையா? பெருமாளை விட்டு பிரிஞ்சு அந்த விரக தாபத்திலே இருந்துட்டு இருக்கார். அவருக்கு பெரிய ஆபத்து வந்தது, இவருக்கு ஆபத்து வரல. ராவணன்ற ஆபத்து வந்தது, இது ஆபத்து வரல. ஆனா விரகம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவாக இருக்கு. அப்ப இந்த சமயத்துல இவர்கிட்ட வார்த்தை சொல்லும் போது, என்ன உங்க அம்மாவை அழிச்சுட்ட, அடுத்து என்ன பண்ண போற அப்படிலாம் கேட்கக்கூடாது. தோழிக்கு தெரியும் அல்லவா? அதனால இவளை ஆஸ்வாசம் பண்ணணும். முதல்ல இவளோட நல்ல விதமா பேசணும், இவள் உள்ளம் குளிர வேணும், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம பேசணும் அப்படின்னு தோழி முடிவு பண்ணாள். அதனால அவள்கிட்ட அழகா ரொம்ப யோசிச்சு பார்த்து அந்த பரகால நாயகிடம் அந்த தோழி ஆச்சரியமா ஒரு விஷயம் கேட்டார். நாயகி, தோழி, கண்ணனையே நீ நினைத்து கொண்டிருக்கிறார். உனக்கும் கண்ணனுக்கும் அந்த முதல் சந்திப்பு அப்படின்னு எப்படி நடந்தது? கண்ணன்னா பெருமான் சொல்றான், உனக்கும் பெருமானுக்கும் இந்த முதல் சந்திப்பு அப்படிங்கிறது எங்க நடந்தது, எப்படி நடந்தது? நீ அவனை முதலிலே கண்ட போது எப்படி இருந்தது? அது காணும்படியான சம்பவம் என்ன நடந்தது? அதை கொஞ்சம் எனக்கு சொல்லேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா அவளுக்கு பிடிச்சத கேட்கணும் இல்லையா? அந்த முதல் சந்திப்பை பத்தி எனக்கு சொல்லேன் அப்படின்னு தோழி கேட்ட உடனேயே இவளுக்கு முகம் மலர்ந்து விட்டது பரகால நாயகி. அவள் சொன்னால், தோழி, எதை மறந்தாலும் நான் அதை மறக்க மாட்டேன், எந்த நாளை மறந்தாலும் அந்த நாளை மறக்க மாட்டேன், எந்த இடத்தை மறந்தாலும் அந்த இடத்தை மறக்க மாட்டேன், எந்த சம்பவத்தை மறந்தாலும் அந்த சம்பவத்தை ஒரு நாளும் என்னால் மறக்க முடியாது. எத்தனை நாள் என் நாயகன் என் கூட வந்து சேர்ந்து இருந்தாலும் அந்த முதலிலே நானும் அவனும் சந்தித்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது, அது என்னால் மனசை விட்டு நீங்க முடியுமா? அதுதானே எனக்கு தென்றல் காற்று போல நான் நினைத்து நினைத்து அனுபவிக்கக்கூடிய விஷயமாயிற்றே. ஆகையினாலே அதை கேட்ட உடனேயே இவள் மிகவும் சந்தோஷத்தோடு கூட அந்த முதல் சந்திப்பு நடந்த வைபவத்தை சொல்லுகிறார். நாயகனுக்கும் நாயகிக்கும் முதலிலே வந்த சந்திப்பு, இந்த நாயகனானவன் இந்த நாயகியை பார்ப்பதற்காக வந்த அழகு என்ன, வந்து நின்ற அழகு என்ன, அப்பொழுது நாயகி அவனை பார்த்த பார்வை, நாயகன் அவனை பார்த்த பார்வை என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, கடைசியிலே நாயகியினுடைய நிலை, மனசிலே என்ன நிலை இருந்தது அவனை பார்க்கும்போது, அது எல்லாவற்றையும் சொல்லக்கூடிய ஒரு பாசுரம் இந்த பாசுரம். மைவண்ணனரும் குஞ்சி குடல் பின் தாட மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி
அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. தோழி அப்படின்னு ஹிதப்பறையாக இருக்கக்கூடியவள், மிகவும் நெருங்கியவளாக இருக்கக்கூடிய தோழியே, அதை உன்னிடம் சொல்லாமல் வேற யாரிடம் சொல்ல போறேன்? இதையெல்லாம், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அந்த ரசம் தெரிந்தவர்களோட தான் நாம் பரிமாறிக்கொள்ள வேணும். நாயகனுக்கும் நாயகிக்கும் நடந்த முதல் சந்திப்பு அப்படிங்கிறது வாழ்விலே மறக்க முடியாது இரண்டு பேருக்குமே. ஆனா அது யார்த்தையாவது சொல்லிட்டு இருப்பாளான்னா அதை அவர்கள் மனசுக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு தோழி கிடைப்பாளானால் அப்ப அவரிடம் அதை பரிமாறிக்கொள்ளலாம். ஏன்னா இந்த ரசம் அவளுக்கும் தெரியும். பிரணய ரசஜ்ஞே அப்படின்னு வரும் ஒரு இடத்துல, பிரணய ரசம் தெரிந்தவளாயிற்றே அப்படின்னு வரும். அந்த மாதிரி பிரணய ரசம் அப்படிங்கிறது நாயகனுக்கும் நாயகிக்கும் இருக்கக்கூடிய பிரணய ரசம் தெரிந்தவள், இந்த பிரணயம் எத்தனை சுத்தமானது அப்படிங்கிறதும் தெரிந்தவள். அதனால அப்படிப்பட்ட உனக்கு நான் சொல்லுகிறேன், அந்த மறக்க முடியாத அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்பொழுது நாயகனானவன் இந்த நாயகியை பார்ப்பதற்காக, அதாவது பரகால நாயகியை பார்ப்பதற்காக நாயகன் வருகிறானாம். எதிரே வந்து கொண்டிருக்கிறான். இவள் ஒரு தோட்டத்திலே இருக்கிறாள். ஒரு புஷ்பவனத்திலே, உத்தியான வனத்திலே பூங்கொத்து பறிப்பதற்காக அங்கே வந்திருக்கிறார். பூங்கொத்து பறிக்க வேணும் என்கிற சாக்கிலே நாயகன் அங்க வருவான் என்பதை தெரிந்து அங்கே வந்திருக்கிறார். நாயகனும் இவள் அங்கே இருப்பாள் என்பதை தெரிந்து கொண்டு அவன் வேற ஒரு சாக்கிலே அங்கே வருகிறார். இவளை பார்க்க வேண்டும் என்கிற சாக்கிலே வருகிறார். இவர்கள் முன்னே பின்னே சங்கேதம் செய்து கொண்டு வரவில்லை. ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே அந்த விஷயம் தெரியும் அல்லவா? அதனால நாயகன் வரும் பொழுது முதலிலே மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட, இவள் தான் முதலிலே பார்த்த அந்த அழகை சொல்லுகிறாள். மைவண்ண நறுங்குஞ்சி, பாட்டினுடைய அர்த்தத்தை முதல்ல பார்ப்போம். மைவண்ணம் போலே, கருப்பு வண்ணம் போலே இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த குஞ்சி அப்படின்னா அழகாக இருக்கக்கூடிய குழல், திருக்குழல் கற்றர்கள், அது பின்தாழ, அவனுடைய பின்பக்கம் தாழ்ந்து இருக்கின்றன. அதை பார்த்தாள். அப்புறம் மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட, மகர குண்டலங்கள் என்று சொல்லக்கூடிய காதிலே இருக்கக்கூடிய குண்டங்கள் இரண்டு பக்கமுமே ஆடிக்கொண்டிருக்கின்றன, அசைந்து கொண்டிருக்கின்றன. பிரகாசத்தோடு கூட, பல பிரகாசத்தோடு கூட அலைந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் எய்வண்ண வெண்சிலையே துணையா, இங்கே கையிலே பார்த்தால் மிகவும் அழகான ஆச்சரியமான வில்லு வச்சுருக்க. இவர் என்ன ஒசரமோ அந்த ஒசரத்துக்கு இருக்கக்கூடிய அற்புதமான வில் அது. எய்வண்ணம், எய்வதே வண்ணம். அந்த வில்ல கையில எடுத்தாலே அஷ்டம் தானா போகுமா, அவ்வளவு சுபாவம் அதுக்கு. அப்படிப்பட்ட சிலையே துணையாக அந்த வில்லை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு இருவராய் வந்தார். இரண்டு பேராக, பெருமாள் ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் என்ற இரண்டு பேராக வந்தார். என் முன்னே நின்றார். இருவராய் வந்தான்னு சொன்னபடினாலே பரகால நாயகியானவள் இப்போ ஜனக மகாராஜனுடைய திருக்குமாரத்தி ஸ்ரீ சீதா பிராட்டியாருடைய நிலையிலே இருக்கிறார். முதலிலே மிதிலா நகரத்திலே சீதா பிராட்டி இருக்கும்போது பெருமாள் ராமனும் லக்ஷ்மணும் அங்க வந்தார்கள் அல்லவா? அப்ப பார்க்கும்போது அவருக்கு என்ன நிலைமை மனசுல இருந்ததோ, மனோபாவம், அந்த நிலைமையிலே நாயகியானவர் இப்போ இருக்கிறார் அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா அவரும் கையில வில்லோட வந்தார். இந்த வில்லோட வரும்போது இவர்களுக்கு அது ஒரு லட்சணம், சத்திரிய லட்சணம் அல்லவா? சத்திரிய தாரியத்தை சாபகான்னு வரும். அவர்கள் கையில வில்லை வைத்திருப்பார்கள். அது அவர்களுக்கு அழகு. அது அவர்களுக்கு அழகு மட்டுமல்ல, அது அவர்களுக்கு தர்மம் என்கிற ரீதியிலும் இருக்கு. அந்த மாதிரியான தர்மமும் அழகும் ரெண்டு சேர்ந்து வச்சுக்கோங்க, அது எத்தனை ஆச்சரியம். அப்படி எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். அப்படி இரண்டு பேர் வந்தவர்கள் எனக்கு முன்னே வந்து நின்றார். அப்புறம் கைவண்ணம் தாமரை, நான் அவருடைய கையை பார்த்தேன், அது தாமரை வண்ணமாக இருக்கிறது. அது கைன்னு சொல்லக்கூடாது, அது தாமரைன்னு சொல்லணும். வாய் கமலம் போலும், திருப்பவள செவ்வாய்ன்னு சொல்லக்கூடிய வாய், அதுவும் தாமரை பூ போல. கண்ணினையும் அரவிந்தம், இரண்டு கண்களை பார்த்தேன், அது அரவிந்தம், அதுவும் தாமரை. கடைசியிலே அவனுடைய அழகுக்கு தோற்று என் தலையை குனிந்து கொண்டேன். அப்போது அவன் திருவடியை பார்த்தேன். என்ன ஆச்சரியம், திருவடி கூட தாமரை பூ போல இருக்கு. அடியும் மக்குதே, திருவடி எங்கேயாவது தாமரை பூ போல இருக்குமா? கை வேணா தாமரை பூ போல இருக்குன்னு சொல்லலாம். வாயிலே இதழ் தாமரை போல பூ போல இருக்குன்னு சொல்லலாம். கண்ணு தாமரை பூ போல இருக்குன்னு சொல்லலாம்.
திருவடிங்கிறது காட்டிலே கல்லிலும் முள்ளிலும் நடந்து வந்த திருவடி அது. ஆனால் அதை பார்த்தால் நிலத்திலே முளைத்த தாமரைப்பூன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஜலத்திலே முளைத்த தாமரைப்பூ போல நிலத்திலே ஒரு தாமரைப்பூ முளைத்து இருக்கிறதோ, 2 தாமரைப்பூ முளைத்திருக்கிறதோ அப்படின்னு தெரிய சொல்லும்படியாக அத்தனை மிருதுவான, அதாவது தாமரைப்பூன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தாமரைப்பூ போலே சிவந்து, தாமரைப்பூ போலே கொஞ்சம் வெளுப்பும் கொஞ்சம் சிவப்பும் கலந்ததாக, தாமரைப்பூ போலே நறுமணத்துடன், தாமரைப்பூ போலே மிருதுவானதுடன், தாமரைப்பூ போலே குளிர்ச்சியுடன், தாமரைப்பூ இப்படி தாமரைப்பூவுக்கான சுபாவம் எல்லாத்தோடையும் மனரை கவரக்கூடியதாக இருக்கிறதுன்னு. அப்போ ஒண்ணுமே தாமரைப்பூன்னு சொல்லணும். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி. அப்படிப்பட்ட அவருடைய நிலைமையை நான் பார்த்தேன். ஆனால் பார்த்தவுடனே என் மனசுல என்ன இருந்தது அப்படின்னா, அப்படி இன்பம் மிகுந்ததான ஒரு பிரணயம் மனசுலே தானே இருக்கணும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பக்கம் கலக்கம் இருந்தது. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அப்படி இவர் சாட்சாத் தேவர் தானே, மனுஷரோ இல்ல தேவராயிற்றே, அப்போ மிகவும் உயர்ந்தவராயிற்றே அப்படின்ற ஒரு அச்சம் ஒன்றும் மனசுக்குள்ளே இருந்தது. பிரணயத்தோடு கூட அச்சமும் மனசுக்குள்ளே இருந்தது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். மறுபடியும் ஒரு தரம் பாசுரத்தை சேவிக்கிறேன். எத்தனை தடவை பாசுரம் சேவித்தாலும் அது ஆச்சரியமா இருக்கும். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்தே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. பரகால நாயகியானவர் சொல்ல 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 தோழிக்கும் ஆர்வம் அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா எப்படி ஆச்சரியமாக இவர்களுடைய முதல் சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அதுவும் முதலிலே பார்த்தால் ஒரு நாயகி ஒரு நாயகனை பார்க்கிறாள் இல்லைங்களா, முதல்ல திருமுகத்தை பார்க்கிறாள் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருவோம். முகத்தை பார்க்க அதானே வழக்கம். முகத்தை பார்க்கிறாள், அப்புறம் திருத்தோளை பார்ப்பாள், இப்படிதானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் மைவண்ண நரும் குஞ்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இங்க. அப்போ மைவண்ண நரும் குஞ்சி குழல் பின் தாழன்னு ஆரம்பிக்கிறார். அந்த நாயகியினுடைய பாவங்கள் எல்லாம் தோழிக்கும் ஓரளவு தெரியும். தெரிஞ்சதுனாலே அவரும் புரிந்து கொண்டு இருக்கிறார். என்ன ஆயிற்று, ஏன் முதல்ல எம்பெருமானுடைய திருக்குழல் கற்றையிலே ஏன் ஈடுபடுகிறாள் அப்படின்னா, இந்த நாயகியை பார்க்க வேணும் என்பதற்காக எம்பெருமான் அங்கிருந்து வரானாம். கொஞ்சம் வேகமாகத்தான் எம்பெருமான் வரான், இவளை பார்க்க வேண்டுங்கிற ஒரு துடிப்பு, ஒரு ஆசையினாலே. அப்போ கிட்டத்தட்ட இவளை பார்க்கக்கூடிய நிலையிலே நேர் பக்கமாக அங்கு வந்த உடனே இவளை பார்த்த உடனே பட்டென்று முகத்தை திருப்பி கொண்டான் எம்பெருமான் அப்படின்னு. அப்போ அவனுடைய முகத்தை இவள் முதலிலே பார்ப்பதற்கு முன்னாடி பின்பக்கம் இருக்கக்கூடிய அவனுடைய திருக்குழல் கற்றைகளை தான் இவள் பார்க்க நேர்ந்தது. ஏன் இவளை பார்த்த உடனே எம்பெருமான் முகத்தை திருப்பி கொண்டான்? அப்போ அந்த தோழியானவள் யோசித்தாள், என்ன நடந்திருக்கும் அங்கே, எதுக்காக முகத்தை திருப்பி கொண்டான்? சில பேர் முகத்தை திருப்பி கொண்டார்கள்னா உன்னை பார்க்க பிடிக்கவில்லை, அதனால் முகத்தை திருப்பிக் கொள்கிறேன் அர்த்தம். ஆனா இது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல இவளை பார்க்க வேண்டும் என்று துடிப்புடன் தானே வந்திருக்கிறான், அப்ப ஏன் முகத்தை திருப்பி கொண்டான் அப்படின்னு யோசித்து பார்த்தாள். சில பேர் என்ன நினைப்பார்கள், பார்க்கணும் ஆனா பார்க்காதது மாதிரி பார்க்கணும். அதாவது நான் பார்ப்பதை அவள் கண்டுபிடித்து விடக்கூடாது, அதனால நான் பார்க்கலைன்னு அவள் நினைத்து கொள்ள வேணும், ஆனால் பார்க்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கும். அதனாலே முகத்தை திருப்பிக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா அதுவும் இந்த இடத்துல பொருந்தாது. தோழி அனுவல் யோசிக்கிறாள், அதுவும் இந்த இடத்துல பொருந்தாது. ஏன்னு கேட்டா பார்க்கணும் என்பதற்கு தானே வந்திருக்கான் அவனும், இவளும் பார்க்கத்தானே துடிப்புடன் காத்து கொண்டிருக்கிறாள். அப்புறம் பார்க்காதது போல ஏன் பார்க்கணும், நான் நேர பார்க்கிறேன் அப்படின்னு தெரியட்டுமே, நேர பார்க்கிறேன் என்பதற்காக தானே வந்திருக்கிறான் அப்படின்னு. அதற்கப்புறம் மெதுவாக ஒரு விதமாக காரணத்தை கண்டுபிடித்தாள் தோழி. அவள் அந்த நாயகன் சொல்லுகிறார், நாயகி எனக்கு தெரியும் ஏன் உன்னை பார்த்தால் அவன் நாயகன் முகம் திருப்பி கொண்டான் என்று. அவன் உனக்காக மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் சில அலங்காரங்கள் ஒப்பனைகள் எல்லாம் பண்ணி கொண்டு வந்திருப்பான். ஆனால் உன்னுடைய முகத்தை பார்த்த உடனே, உன்னுடைய மேனியை பார்த்த உடனேயே அவனுக்கே வெக்கம் வந்திருக்கும். ஆகா, இவளுக்கு ஏற்றவளாகவா நாம இருக்கிறோம், இவளுடைய முக அழகு எங்க, நம்மளுடைய முக அழகு எங்க,
இவளுடைய கண்ணழகுக்கு யாரும் வேண்டுமானாலும் தோற்று விடுவார்களே, ஆக இந்த கண்ணழகுக்கு எதிராக நம்மால் நிற்கக்கூடதா முடியுமோ என்பதாக அவன் கவலைப்பட்டு கொண்டு அவன் முகத்தை திருப்பி விட்டான். இந்த அழுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இல்லையே என்பதாக கவலையிலே முகத்தை திருப்பி கொண்டு விட்டான் அப்படின்னு தோழியானவள் சொன்னாளாம். அதுதானே காரணம், ஏன் முகத்தை திருப்பி கொண்டான்? அப்போ உன்னுடைய அழகுக்கு எதிரே நிற்க முடியாமையினாலே அவன் முகத்தை திருப்பி கொண்டான் என்பதுதானே காரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னாலாம். அப்ப நாயகி சொன்னார், இல்லை தோழி, அது காரணம் இல்லை. அவன் தன்னுடைய திருக்குறள் கற்றையினுடைய அழகை எனக்கு காண்பிக்க வேணும் என்பதற்காக அவன் முகத்தை திருப்பி கொண்டான். ஏன்னா நேர இருந்து பார்த்தால் முக அழகு வேணா தெரியும், ஆனால் பின் அழகு சேவையாகாது இல்லையா? அப்போ ஆச்சரியமான திருக்குறள் அவனுக்கு இருக்கிறது, அதை அலங்காரங்கள்லாம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறான். அதனால முதலிலே இதை இவள் பார்க்காமல் விட்டு விடுவாள் பின்னாடி. அதனால முதலிலே இதை இவள் பார்க்க வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்காகத்தானே அவன் முகத்தை திருப்பி கொண்டான் அப்படின்னு நாயகியானவள் நினைக்கிறாளாம். அப்போ அந்த திருக்குறள் கற்றைகளை நான் முதலிலே பார்த்தேன். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ, திருக்குறள் பின்பக்கம் தாழ்ந்து இருக்கும், முன்பக்கமும் திருக்குறள் இருக்கும். லலாட்ட பரியந்த விளம்பிதாலகம் அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். அதாவது குழல்ங்கிறது எப்போது அழகா இருக்கும் அப்படின்னு கேட்டா முன்பக்கம் நெத்தி வரைக்கும் நன்னா இருக்கணும், பின்பக்கம் அப்படியே தோள்கள் அது கீழே தாழ்ந்து இருக்கணும், அப்பதானே அழகா இருக்கும். முன்பக்கமே வழுக்கையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன இருக்கு? அது மாதிரி பின்பக்கம் குழலே இல்லை பெயருக்காக இருக்கு அப்படின்னா அதுலயும் என்ன இருக்கு? குழல் பின் தாழ அப்படின்னு. எப்படிப்பட்ட குழல்னா மைவண்ணமா இருக்காம், கண்ணங்கரையில் இருக்கு. ஒரு இருட்டு இருந்தால், ஒரு இருட்டே ஒரு உருவம் எடுத்து வந்தால் எப்படி இருக்குமோ, கொள்கின்ற கோள் இருளை சுகிர்ந்திட்ட கொடுஞ்சுருளில் உள்கொண்ட நீல நன்னூல் தழை கொல் அன்று மாயன் குழல் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற. ஒரு இருட்டு, அந்த இருட்டு தான் பலவிதமான ரூபம் எடுத்து இப்படி குழலாக வந்து விட்டதோன்னு சொல்லும்படியாக குழலுக்கு இயற்கையான ரூபங்கிறது அப்படி கருப்பா இருக்கணுமா, அப்பதான் அதுக்கு அழகா. அந்த மாதிரி இருக்கு. இருட்டா அப்படின்னா அன்று மாயன் குழல் அப்படின்ற அந்த இருட்டு அப்படிங்கிறது அது உத்தேசியம்ங்கிறார் சுவாமி தேசியம். அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், எம்பெருமானுடைய திருக்குறள்ங்கிறது ராத்திரி மாதிரி இருக்கான், இருட்டு மாதிரி இருக்கான். அப்ப இருட்டுக்கு என்ன ஒரு சுபாவம் கேட்டா, பகல் முழுக்க வெயில்ல தாப்பத்துல இருந்தவாளுக்கு அந்த இருட்டு வந்ததுன்னா மனசு குளிரும், உடம்பு குளிரும், ஆனந்தமா இருப்பார்கள். நல்ல வெயில் காலம் வரப்போறது. இப்போ சித்திரை வைகாசிலாம் நல்ல வெயில் காலம். முன் காலத்திலாம் எப்படின்னு கேட்டாங்கன்னா கரண்ட் எல்லாம் கிடையாது. அதனால இப்பெல்லாம் இருட்டு, ராத்திரிக்கு பகலுக்கு வெளிச்சு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருக்கு, எப்ப பார்த்தாலும் தெருவில் பார்த்தா அங்கேயும் வெளிச்சம் இருக்கு. முன்னாடியெல்லாம் அது கிடையாது, பகல் முழுக்க உஷ்ணம் தான், ராத்திரியான குளிர்ச்சி தான். ஏன்னா ராத்திரியில வேற லைட் எல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு நல்ல சந்திரனோடு கூட இருந்தா குளிர்ச்சியா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி குளிர்ச்சி தான். எம்பெருமானுடைய திருக்குறள் அப்படி இருக்கும். ஏன்னா முக்த ஸ்மிதாமிருத சுபேன முகேந்துநாதே சங்கம்ய சம்சரண சம்ஜர சாந்தயேன சம்பத்யதே விபுதநாத சமாதி யோக்யா சர்வர்யசௌ குட்டில குந்தல காந்தி ரூபா. அழகா குட்டில குந்தல காந்தி ரூபாங்கிற. இருட்டா வெறும் இருட்டு இல்லை, ஒரு பிரகாசமே இருட்டா வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு பக்கம் பார்த்தா பிரகாசம் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா இருட்டு இருக்கு. சர்வரி இல்லை, இது ராத்திரி. இது எப்படின்னா இது தாபத்தை போக்கடிக்கிறது, சம்சார தாபத்தை போக்கடிக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருக்குறள் கற்றைகள். அந்த திருக்குறள் கற்றை சேவைன்னு ஒரு சேவை இருக்கும் பல இடங்கள்ல, சௌரி சேவை எப்ப எல்லாம் சொல்லுவார்கள். அதை சேவிச்சோம்னா அதுவும் நமக்கு ஒரு பாக்கியம். அப்படின்னு இப்படியான ராட்டி வந்தா பகல்ல இருக்கிற தாபம் போகுமோ, அந்த மாதிரி சம்சார தாபங்கள்லாம் அதிலே போகும். 2 தாபம் போகுங்கிற வியாக்கியானத்துல. ஒண்ணு என்னன்னு கேட்டா, சம்சாரத்துல இருப்பவர்களுக்கு சம்சார தாபம் போகும், ஆழ்வார் மாதிரி எம்பெருமானை பிரிந்த துக்கத்துல இருப்பவர்களுக்கு அந்த தாபமும் போகும். அப்படின்னா முக்த ஸ்மிதாமிருத சுபேன முகேந்துநாதே. சரி, ஒரு இருட்டு தான் எம்பெருமானுடைய திருக்குறளா வந்திருக்குன்னா, இருட்டுன்னா சந்திரன் இருந்தா தானே குளிர்ச்சி போகும். சந்திரன் எதுன்னு கேட்டா எம்பெருமானுடைய முகம்தான் சந்திரன், முகமே சந்திரன். அந்த சந்திரன் இருக்கக்கூடிய இருட்டாக இந்த திருக்குறள் கற்றைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்குள்ளே மறைந்து கொண்டு முகமானது சேவையை கொடுக்கிறது. பிராட்டியை தேடின, சீதா பிராட்டியை தேடின ஆஞ்சநேயர் கூட அந்த திருக்குறள் கற்றை வச்சு கண்டுபிடிச்சாருன்னு சொல்றது உண்டு. ஏன்னா
அப்படி பூமியை தொட்டுன்னு இருக்கான் அந்த திருக்குறள் கற்றைகள் அப்படிங்கிறது. அந்த மாதிரியாக மைவண்ணனரும் குஞ்சி குடல் பின் தாழ அப்படி மைவண்ணத்தோட இருக்கு. நரும் அப்படின்னா மைவண்ணம்ங்கிறது எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஏற்றதான ரூபம். இவன் மேகசியாமலனா இருக்கான், அதுக்கு மேல அதே மாதிரி இதுவும் கருப்பா இருந்தா சொன்னா இருக்காது. அதனால அது அந்த மேகத்துக்கும் மேல மைவண்ணத்தோடு கூட அந்த திருக்குறள் இருக்கும். நறும்னா நல்ல வாசனையோடு கூட இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் அந்த வாசனையே எல்லாருக்கும் உத்தேசியமாகும்படியாக இருக்கான். ஆனா கேசவகா கிளேசநாசனகான்னு சொல்ற புராணங்கள்ல. கேசவன்னா அழகான திருக்குறள் கற்றையை உடையவன், கிளேசநாசனன் கஷ்டங்களை போக்கடிக்க கூடியவன் அப்படின்னு. அப்போ மைவண்ணம், நறும்னா வாசனை, அப்புறம் குஞ்சி அப்படின்னா ரொம்ப அழகான கோர்த்தியிலே இருக்குன்னு அர்த்தம். கண்ணா அப்படின்னா சிடுக்கு பிடிச்சுண்டோ ஒண்ணுக்கு ஜடை பிடிச்சுண்டோ அப்படிலாம் இல்லாமல் தனித்தனியே இருந்து சுருண்டதாக இருந்து அப்படி அழகான ஒரு அமைப்பிலே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட குழல் திருக்குழல். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழ, அந்த குழலானது பின்னாடி தாழ்ந்து இருக்க நான் முதலிலே அதைத்தான் பார்த்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட. அப்புறம் எம்பெருமான் அப்படி பின்பக்கம் தன்னுடைய திருக்குறள் கற்றைகளை சேவை சாதித்தவன் மெதுவாக இப்படி தன்னுடைய முகத்தை திருப்புகிறான். அப்ப திருப்பும் போது இரண்டு பக்கமும் காதிலே இருக்கக்கூடிய மகர குண்டலங்கள் அவை அசைகின்றன. அப்ப அதை பார்க்கும்போது இந்த இருட்டுக்கும் அதுக்கும் இருக்கக்கூடிய பொருத்தம் புரிகிறது. எம்பெருமானுடைய முகம் ஒரு பக்கம் இருக்கு, அவன் பின்பக்கம் பார்த்தானா இந்த இருட்டு போல மைவண்ண நரும் குஞ்சி இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த மகர குண்டலங்கள் மிக பிரகாசமாக இருக்கு. ஏன்னா எல்லாம் ரத்னங்கள் இல்லையா, ரத்னங்கள்லே பண்ணது தானே. மகரம் அப்படின்னா மீனுன்னு அர்த்தம், குண்டலம்னா காதுல போட்டுக்கிற குண்டலம். அந்த குண்டலத்தை பல ஆகாரத்துல பண்ணுவா, மீன் மாதிரி அந்த மாதிரி எல்லாம். அதுல எம்பெருமானுக்கு மகர குண்டலம் அப்படிங்கிறது விசேஷம். இரண்டு பக்கம் இரண்டு மீன்கள் ஒன்றுக்கொன்று யுத்தம் பண்ணும்படி இருக்குன்னு முன்னாடி பார்த்தோம் இல்லையோ, ஒண்ணுக்கொன்னு பார்த்துட்டு இருக்கும். கந்தர்ப்ப லாஞ்சன தனுஹு திருதசைகநாத காந்தி பிரவாக ருச்சிரே தவ கர்ணபாசேன் புஷ்யத்யசௌ பிரதிமுகஸ்திதி தரிசனீயா பூஷாமயி மகரிகா விவிதான் விகாரான். அழகா இந்த பாசுரத்துக்கு ஏத்த மாதிரி அங்க சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்காரு பாருங்க. மைவண்ணன் அருங்குஞ்சி சொன்னார் இல்லையா, இந்த மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட, ரெண்டு பக்கம் ஆடின்னு இருக்கிறத பார்த்தா இந்த மகர குண்டங்கள் எத்தனையோ விகாரங்கள்லாம் பண்றதாம். எத்தனை விகாரம் பண்றது, எத்தனை செய்தியை சொல்லுகிறது இந்த நாயிகைக்கு. அது அசைந்து ஆடும் போது அதனுடைய அழகு, அந்த ஆட்டம் அழகு, அது பண்ணக்கூடிய லீலை மாதிரி, இவன் லீலைகள் பண்ற மாதிரி இவன் காதுல இருக்கிற மகர குண்டங்கள் கூட லீலைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருத்து போல இருக்கு. அதனால அதை பார்த்து கொண்டே இருக்க வேணும் போல இருக்கு. அப்ப அது எத்தனையோ பல விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி புஷ்யத்தேசௌ பிரதிமுக ஸ்திதி தரிசனைய, ஒன்றுக்கொன்று பிரதிமுகமாக இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுக்கொன்னு இப்படி பேசின்னு போனா இப்படி இருக்கும். அந்த மாதிரி இது ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு இருந்துட்டு ஏதோ ஒண்ணுக்கொன்னு பேசுற மாதிரி, யுத்தம் பண்ற மாதிரி, போட்டி போடுற மாதிரி பண்ணிட்டு கடைசியில இவளுடைய மனசை கவரும்படியாக இருக்கக்கூடிய லீலைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மீன். அந்த மீன்ல என்ன விசேஷம்னா, அந்த மீன் அப்படிங்கிறது மன்மதனுடைய ஒரு அடையாளம். மன்மதனுடைய கொடியிலே மீன் கொடி அப்படின்னு பெயர் மன்மதனுடைய கொடிக்கு. ஸ்கந்தர்ப்ப லாஞ்சன தனுகு திருதசைகநாதா அப்படிங்கிற தேவநாத பெருமானே, எங்க மன்மதனுடைய கொடியில மீனை கொண்டு வந்துட்டேன்னு ஒருவேளை, ஏன்னா இவ்வளவு ஜனங்களுடைய மனசை கவரும்படி இருக்கிறது. இல்ல உன்கிட்ட இருந்து பார்த்தா அந்த மீனை எடுத்து அவன் கொடியில் வச்சுட்டான் போல இருக்கு மன்மதனால. மக்களுடைய மனசை கவருவதற்கு இந்த மகர குண்டல மகரம் போல ஒண்ணு நாம வச்சுக்கணும், அப்பதான் மனசை கவர முடியும் அப்படின்னு நினைச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரியாக என்னுடைய மனசை கவருவதற்காகவே சாட்சாத் மன்மதனே மீன் கொடியோட வந்த மாதிரியாக இங்கே எம்பெருமான் அந்த மீனை தன்னுடைய காதிலே தரித்து கொண்டு வந்திருக்கிறான். சாட்சாத் மன்மதனானவன் வந்திருக்கிறான் அப்படின்னு இவ சொல்றான். மகரம் சேர் குழை, மகரங்கள் இரண்டு மீன்கள் சேர்ந்திருக்கக்கூடிய குழை, அந்த திருமகர குழைகள் இருபாடு இலங்கி ஆட, ரெண்டு பக்கம் இருக்கிறபடினால்தான் உண்மையில பார்த்தானா அவருடைய முகமே சேவையாகிறது. எதனால்தான், ஏன்னா மைவண்ணனரும் குஞ்சி அப்படின்னு மைவண்ணத்திலே திருக்குறள் இருக்கும்போது இருட்டுல என்ன தெரியும், ஒண்ணும் தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாம இருக்கும்போது திடீர்னு ரெண்டு பிரகாசம் வருது.
அந்த பிரகாசத்துல மொத்தமும் அழகா தெரிஞ்சுட்டு இருக்கு. இருட்டிலே ரெண்டு பக்கம் ரெண்டு லைட்டு போட்டா மாதிரியாக ரெண்டு பிரகாசம் வர, அதிலிருந்து எம்பெருமானுடைய திருமுகம் உட்பட எல்லாரும் சேவையாகும்படியாக மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி இரண்டு பக்கமும் பிரகாசித்து ஆட அது தொங்கிக் கொண்டு அழகாக ஆச்சரியமாக இருக்க அதை நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்றார். தோழி கிட்ட சொல்லும் போது தோழிக்கே மனசுக்குள்ள தோன்றது, இதை நாம பார்க்க தவறி விட்டோமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி சொல்லுகிறார். சரி, அந்த எம்பெருமானுடைய மகர குண்டலங்கள் இரண்டும் ஆடன்னு சொல்லியிருக்கார். ஆடனா அது அசைந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அது அசைந்து கொண்டிருக்கு அப்படின்னு கேட்டான்னா, இவளை பார்த்த முதலிலே திருக்குறள் கற்றையை முதலிலே காண்பித்தவன் மெதுவாக முகத்தை திருப்புகிறான் அல்லவா, அதனால அது அசைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தோழியை நினைத்தாள். அப்புறம் இல்லை, அப்படி மெதுவா அசைந்தா மெதுவா தானே அசையும், ஆனா அப்படி இல்லை, இது இன்னும் விசேஷமாக அசைந்து கொண்டிருக்கிறது. இது எதனால அசைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தா, அபிமத விஷயத்தை கண்டால் முகத்திலே சில அசைவுகள் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி. அவரு நமக்கு ரொம்ப பிடிச்சதான விஷயத்த பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, உடனே முகம் நார்மலா இருக்காதான். சைக்காலஜியில கூட இந்த விஷயம் சொல்றான். நம்ம மனசுக்குள்ள ரொம்ப பிடிச்சதான ஒரு விஷயத்த நேரம் பார்த்தோம்னா நம்ம முகமே காமிச்சிடும். உடனே அந்த முகத்துல கண்ணிலே ஒரு மலர்ச்சி வரும், அப்படிலாம் உண்டு இல்லையா? அந்த மாதிரி முகத்தை அவர்கள் அசைக்க ஆரம்பிச்சு விடுவார்கள் அந்த சந்தோஷத்தினால. ரொம்ப நல்ல விஷயத்தை நம்ம அனுபவித்தானா சந்தோஷத்துல தலையாட்டுவோம் இல்லையா? எதைன்னு ஸ்டன்னாகி நிற்கிறது இல்லை, இது அனுபவிக்கிற விஷயம். அந்த நாள் ஒரு விஷயத்தை அனுபவிக்கும் போது முகத்திலே சில அசைவுகள் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாயகியை பார்த்த மாத்திரத்திலே எம்பெருமான் அதை அனுபவிக்கிறபடியினாலேயே அதனால அவனுடைய முகத்திலே சில அசைவுகள் உண்டாக தலையாட்டிதானே அனுபவிக்கிறோம் அதை. அதனால நாயகியை எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டு தலையை அசைத்து கொண்டு இருக்கிறபடினாலே மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி ஆடான் ஆடும்படியாக இருக்கிறது என்பதாக தோழி புரிந்து கொண்டால். இதைத்தான் பட்டரும் சொன்னாராம். இதை மெதுவாக நாயகி கிட்ட சொன்னா, ஆகா எனக்கு அழகாக புரிந்தது, உன்னை பார்த்த உன் அழகிலே மயங்கி அவன் அதை ஆமோதித்து அந்த சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக தன்னுடைய தலையை அசைக்க, அதனால் அந்த மகர குண்டலம் அது ரெண்டும் அசைந்ததோ அப்படின்னு கேட்கிறாளாம். அப்ப நாயகி சொல்லால், தோழி இல்லை, அதற்காக இல்லைன்னா பின்ன எதற்காக அப்படின்னா, தன்னுடைய மகர குண்டலத்தினுடைய அழகை எனக்கு காண்பிப்பதற்காக அசைத்து காண்பிக்கிறான் அப்படின்னு சொல்றான். ஏன்னா என்னவாவது பண்ணி எனக்கு தன்னுடைய அழகை காண்பிக்கணும், என்னுடைய மனசை கவர வேண்டும் என்கிற ஒரு உத்தேசத்துல வந்திருக்கான் இல்லையா? அதனால தன்னுடைய காது அழகு தெரியும்படியாக அவன் அசைத்து அசைத்து இடது காதும் வலது காதுமாக அசைத்து அசைத்து எனக்காக காண்பிக்கிறான். நான் அதிலே ஈடுபட்டு இருந்தேன் அப்படின்னு தன்னுடைய ஈடுபாடு, அந்த ஈடுபாட்டுக்கு ஏற்ற மாதிரியாக அவனுடைய லீலைகள் அதை புரிந்து கொண்டு நாயகி இங்கே சொல்லுகிறார். எய்வண்ண வெஞ்சி அது மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி யாட காமி ஸ்வதாம் பஷ்யதி அப்படின்னு ஒரு வச்சனம் ஒண்ணு சம்ஸ்கிருதத்துல உண்டு, காளிதாசன் சொன்ன வச்சனம். அதாவது ரொம்ப ஆசையோடு இருப்பவர்கள் என்ன பண்ணுவார்கள் கேட்டா, எல்லாமே தனக்காக பண்ண மாதிரி நினைச்சுப்பான். ஒருத்தர் பிரேமம் இருந்துன்னு வச்சுப்போம். நாயகன் நாயிகா சாகுந்தலத்துல தான் இந்த விஷயம் வரும். அபிஞான சாகுந்தலத்துல துஷ்யந்தனும் சகுந்தலையும் பிரிஞ்சு போற ஒரு சமயம். அதான் முதல் சந்திப்பு வந்தப்புறம் அப்புறம் திரும்பி சகுந்தலை ஆசிரமத்துக்கு போறார். திரும்பி போகும்போது காலில முள் குத்துகிறது. உடனே அந்த முள்ளை எடுப்பதற்காக குனிகிறார். குனிஞ்சு அந்த முள்ளை எடுக்கிற சாக்கில மெதுவாக துஷ்யந்தனை பார்க்கிறான். அவன் திரும்பி போயின்னு இருக்கான். அவனும் என்ன பண்றான், ஒரு சாக்கில அவன் திரும்பி பார்க்கிறான். அப்ப சகுந்தலை தன்னை பார்ப்பதை அவன் பார்த்து விட்டான். அப்ப துஷ்யந்தன் நினைக்கிறான், சகுந்தலைக்கு முள்ளும் குத்தல ஒண்ணும் இல்லை, முள்ளு குத்துகிற சாக்கிலே அவள் என்னை பார்ப்பதற்காக இப்படி எல்லாம் அவள் நாடகம் ஆடுகிறாள் அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் யோசிச்சான், காமீஸ்வதாம் பஷ்யதி, சரிதான், இந்த காமம் வந்துருத்தோன்னா எது பண்ணாலும் எனக்காக பண்ணுவா அப்படின்னு தோணும். அதனால நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கணும். என்னமோ அவள் என்ன ஒரு அசைவு பண்ணாலும் அவள் எனக்காக பண்ணாள் அப்படின்னு தான் தோணும். காமத்திலையும் அப்படிதான், துவேஷத்திலையும் அப்படிதான். இது ஒரு கஷ்டம் பாருங்க. துவேஷத்திலோட யார் என்ன பண்ணாலும் ஏதோ எனக்காக வேணுட்டே பண்ணாருதான் சொல்லுவோம். சண்டை போடவாள் அப்படிதான் பண்ணுவான். நீ எனக்காக தான் பண்ண, வேணுட்டே தான் பண்ண, என்ன அவமரியாதைப்படுத்தணும்னு பண்ண அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா காமத்திலே இருப்பவர்கள், நீ எனக்காக தான் பண்ண, என்னை மானப்படுத்தணும், எனக்கு அந்த கௌரவப்படுத்தணும் என்பதற்காகவும் நம்மளுடைய பிரணயத்தை பரிமாறிக்கொள்வதற்காகவும் நீ செய்தாய் அப்படின்னு தானே சொல்வார்கள். அந்த ரீதியிலே எத்தனை செய்தான் எனக்காகன்னு இவன் நினைக்கிறார். அவன் என்னென்ன பண்ணானோ எல்லாமே தனக்காக பண்ணுவதாக இந்த பரகால நாயகியானவர் அவள் அருளி செய்கிறார்.
உண்மையிலும் அதுதான் அப்படின்னு தோழியும் ஒத்துக்கொள்கிறார். மைவண்ணனரும் குஞ்சி குழல் பின் தாழா மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாடா எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே. சரி, அதுக்கப்புறம் வேற எப்படி அவர் வந்தார்? அவருடைய முக அழகிலே கொஞ்சம் பார்த்தோம். அப்போ நேரம் அவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு நாயகிக்கு மனசில்லை என்றால் தைரியம் இல்லை. மைவண்ணன் நறுப்புஞ்சி பார்த்தாயிற்று, மகரம் சேர்க்குழை அதுவே அசைந்து காண்பிக்கிறது. ஏன்னா ஒரு அசைவன் இருந்தா பார்க்கணும் தோணும் இல்லையோ, காண்பிக்கிறது இருந்தா கூட நேர பார்ப்பதற்கு முகத்தை பார்ப்பதற்கு தைரியம் இல்லை. அதனால மெதுவாக தலை குனியலாமான்னு பார்க்கும்போது அந்த எய்வெண்ண வெஞ்சிலை அழகாக ஒரு வில்லு ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். வில்லுனா இவனுக்கு ஏற்ற அழகு அந்த வில்லுக்கு ஏற்ற அழகு இவன் அப்படின்னு சொல்லும்படியாக வரிவில் அப்படின்னு ஒரு குலசேகர ஆழ்வார் தமிழ் மொழி கொடுத்த வரிவில் வாங்கி அப்படின்னு வரும். இவன் அளவு உசரமாக இருக்கும், அதுவும் அழகான ஒரு ரூபத்தோடு கூட நடுவிலே வளைந்திருக்கும், மேலே வளைந்திருக்கும், கீழே வளைந்திருக்கும், இப்படி எல்லாம் இருக்கும், பிரகாசமா இருக்கும். எய் வண்ணம் அப்படின்னா எய்வதே வண்ணம். அந்த வில்லை கையில எடுத்துட்டோம்னா அஸ்திரம் தானா வருமா, அஸ்திரங்களும் தானா வேகமா போகுமா. அப்படி அந்த அளவு வில்லாளிகளுக்கெல்லாம் எளிதாக கையாளக்கூடிய வகையில இருக்கக்கூடியது எய்வண்ண வெண்சிலையே. வெண்சிலை அப்படின்னா ஒரு விதத்துல கொடூரமானது, ஏன்னா எதிரிகளை எல்லாம் அது பொசுக்கி விடும் அல்லவா. அதனால எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே, அப்படிப்பட்ட சிலைனா வில்லு, அந்த வில்லையே துணையாக வைத்துக் கொண்டு வருகிறார், வில்லையே கையில் வைத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு அந்த வில்லிலே இவள் ஈடுபட்டு இருக்கிறார். நமக்கே தெரியும் வில்லுங்கிறது ஆயுதம் மட்டுமல்ல, அது அற்புதமான ஆபரணம். பெருமாள் ஸ்ரீராமன் கையில வில்லோடு சேவை சாதிக்கிறா, எப்படி அழகா சேவை சாதிக்கிறார் அப்படின்னு அந்த வில்லை மிகவும் முக்கியமாக நினைக்கிறார். அதுவும் இப்போ சீதா பிராட்டியருடைய நெல்லில் தானே இருக்கார். சீதா பிராட்டியாரையும் பெருமாளையும் சேர்த்து வைத்ததே ஒரு வில்லு தானே. வில்லை வைத்துதானே பெருமாள் சீதா பிராட்டியாரோடு சேர்ந்தார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்தா என்றும் வெக்காவில் துயிலவர்ந்த வேந்தே என்றும் அப்படின்னு தானே முன்னாடியே நாம பார்த்தோம். இவளுடைய தோல் தோய்வதற்கு அந்த வில்லு தான் காரணமாக இருக்கு இல்லையா. அதனாலே ஜனக மகாராஜன் திருக்குமாரத்தியான சீதா பிராட்டிக்கு வில்லு அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். மற்றவர்கள்லாம் வில்லன், ஆனால் எம்பெருமான் கதாநாயகன். அந்த கதாநாயகன் வில்லனா இப்போ வில்லோட இருக்காரு இல்லையா. அப்ப அந்த கதாநாயகனோடு சேர்த்து வைத்த வில்லு அப்படிங்கிறது எத்தனை விசேஷமானது. அதனால எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே, அந்த வில்லை பார்த்து சண்டை போடணும்னு வரா சில பேர். இந்த வில்லா இருந்தா நான் ஒரு வில்லு கொடுக்கிறேங்க பரசுராமன், ராவணன் நான் ஒரு வில்லுனோட வரேன் அப்படிங்கிறான். ஆனால் அந்த வில்லானது அதனாலே அஸ்திரத்தை எய்து அவன் என் மனசை கவர்ந்து போகிறான் அப்படின்னு சொல்லும்படியான ஒரு வில்லாயிற்று அது. எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே, வெண்சிலை சத்ருக்களை அந்த வில்லை கொண்டு சத்ருக்களை ஜெயித்து விட்டு அந்த வில்லோடு கூட எம்பெருமான் வந்தான்னு வச்சுக்கோங்க, சீதா பிராட்டிக்கு அவ்வளவு ஆனந்தம். ஏன்னா தன் திருஷ்டா சத்ரு ஹந்தாரம் ஹர்ஷீனாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிசஸ்வதே. உடனே ஆலிங்கனம் பண்ணிட்டார். ஜனஸ்தானத்தில் வரும் 14,000 பேரை கொண்டுட்டு வில்லோடு கூட பெருமாள் வந்தான்னா சீதா பிராட்டி பரிசஸ்வதே, உடனே போய் ஆலிங்கனம் பண்ணிட்டார் இல்லையா. அந்த மாதிரி ராவணனை சம்ஹாரம் பண்ணிட்டு பெருமாள் வந்தார்னா தனக்காக ராவண சம்ஹாரம் ராவண சைன்ய சம்ஹாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தார்னா சீதா பிராட்டிக்கு எப்படி இருக்கும். அந்த வில்லு மிக முக்கியமானது, உத்தேசியமானது. அது மட்டுமல்ல, எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே, அதையே துணையா வச்சுன்னு வர்ற. என்ன கேட்டா எங்க போறேன்னு யாராவது கேட்டா வேட்டையாட போறேன்னு சொல்லணும். அதுக்காக வேட்டையாடுவது என்கிற சாக்கிலே இவளை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்தான் என்றால் அந்த வில்லு அவளுக்கு பதில் சொல்றது. அந்த வில்லு பாருங்க பெருமாளுக்கும் தேவையா இருக்கு, இந்த நாயகிக்கு அது பல விஷயம் சொல்றது. இதோ வில்லோட வந்திருக்கிறேன், இது உன்னுடைய வில்லு, இது நம்மை சேர்க்க வேண்டிய வில்லு அப்படின்லாம் சொல்றது. அவர்களுக்கெல்லாம் வெளியெல்லாம் கையில வில்லோட போறாரு, அப்ப வேட்டையாட போறாரு அவ நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எய்வண்ண வெண்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். இங்கே இந்த இடத்துக்கே வந்தார். எந்த இடமோ அதை கூட என்னால் மறக்க முடியாது தோழி. அவர் வந்த இடம் இது. அதனால்தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஏன்னா நாங்கள் இருவரும் முதலில் சந்தித்த இடம் இது. திருமணம் கொள்ளையை காட்டுகிறாள் அழக வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கான். ஏன்னா அரகால நாயகி திருவங்கை ஆழ்வார் அவர் முதல்ல அந்த பெருமானை சகல ஆபரண பூஷிதனாக பார்த்த இடமா அது திருமணம் கொள்ளை அப்படிங்கிறது.
சகல ஆபரணத்தோடு கூட எம்பெருமான் ஆழ்வார் முன்னாடி வந்து நிற்க, ஆழ்வார் தான் அவனிடமிருந்து அந்த ஆபரணங்களை பறித்தார் கொள்ளி. அப்பதானே நாராயண நாமத்தை உபதேசம் பண்றார். அப்பதானே ஆழ்வார் நாயகி பாவத்தில் மாறுகிறார். ஆக எம்பெருமானை முதலில் சந்தித்த இடம் அப்படின்னா இது ஒன்றோ எழிலாளி என்றார் தாமேன்னு வரும் பின்னாடி. எவ்வளவு உண்டு எம்பெருமான் ஊர், உங்க ஊர் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு கேட்கிறார் நாயகி. இது ஒன்றோ எழிலாளி என்றாதாமே, இந்த ஊர் தானே நானே, இந்த இடம் தானேங்கிறானாம் எம்பெருமானு பின்னாடி வரும். அந்த மாதிரி இங்கே இந்த இடத்திலே எம்பெருமானை சந்தித்த இந்த இடம் இருக்குல்லையோ, அந்த இடத்திலே அந்த இடத்தை மோந்து கொண்டு நான் இருக்கேன். இப்போ அதுல இருக்கிற வாசனையை மோந்து கொண்டு நான் இருந்து கொண்டிருக்கிறேன் தோழி. எய்வண்ணவன் சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். சரி, வில்லை எடுத்துக்கொண்டு வந்தவர் கூட இன்னொருத்தோட வந்திருக்கார். இருவராய் வந்தார், லக்ஷ்மண பெருமாளோட வந்தார். எய்வண்ண வெண் சிலையே துணையா அப்படின்னா சிலை மட்டுமே துணையா இருந்தார்னா அப்புறம் ஏன் லக்ஷ்மண பெருமாளை கூட்டின்னு வந்தார்னா, பெருமாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மண பெருமாளும் வில்லும் ரெண்டும் ஒண்ணு. வில்லாவது பரவாயில்ல, லக்ஷ்மண பெருமாள் என்ன சொல்றான்னா ராமஸ்ய தட்சிணோ பாகுங்கிற. வில்லுங்கிறது கையில இருக்கு, லக்ஷ்மண பெருமாள் யாருன்னா அவர் கையே லக்ஷ்மண பெருமாள் தான், பெருமாளுடைய வலது கை அப்படின்னு சொல்லும்படியாக பெருமாளுக்கு அவ்வளவு வேண்டியவர் அவர். அதனால அவரோட கூட தான் இவர் வருவார். காட்டுக்கு போச்சு கூட கைக்கிறதுக்காக கூட வந்தார் இல்லையா. அதனால இருவராய் வந்தார் என் முன்னே, 2 பேராக வந்திருக்கிறார்கள் லக்ஷ்மண பெருமாளும் தாவுமகன். இது ஸ்ரீராமாவதாரத்துல இருக்கக்கூடிய தனி விசேஷமானபடினாரு. பிராட்டி கூட அங்க என்ன சொல்றான்னு கேட்டான்னா, ராமானுஜம் லக்ஷ்மண பூர்வஜன சுந்தரகாண்டத்திலே பெருமாளை விட்டு பிரிந்த சமயத்திலே நான் என்னைக்குதான் ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணனோடும் லக்ஷ்மணனுடைய தமையனாரான ராமனோடும் சேரப்போகிறேனோங்கிற. அதை இவார் 2 பேரும் சொரூப நிரூபகம் மாதிரி ராமாவதாரத்துல எப்படியானால் சிவப்பதின்னு எம்பெருமானை சொல்றோமோ அந்த மாதிரி ராமாவதாரத்துக்கு என்ன கேட்டா லக்ஷ்மண பெருமாளுடைய தமையனார் அப்படிங்கிறது அவருக்கு முக்கியம். சிவப்பதிங்கிற அளவு அவ்வளவு முக்கியம். அப்படி சீதா பிராட்டி சுந்தரகாண்டத்துல இன்னொரு இடத்துல சொல்ற, என்னை விட பெருமாளுக்கு லக்ஷ்மண பெருமாளே ரொம்ப இஷ்டம்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அது 2 இடம் இருக்கு. ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, என்னை விட பிரியமானவர் பெருமாளுக்கு யாரும் கிடையாதுன்னு ஒரு இடத்துல வருது. பிராட்டியே சொல்ற வார்த்தை இது. அப்படின்னு மத்தோ விசிஷ்டா, என்னை காட்டின விசேஷமான பெருமாளுக்கு யாரும் கிடையாது. இன்னொரு இடத்துல சொல்ற, லக்ஷ்மண பெருமாளை பார்த்தால் பெருமாள் என்ன கூட மறந்தாலும் மறந்துடுவார், அந்த அளவு அவர்கிட்ட பிரீத்தி. அதனால இருவராய் வந்தால், சரி அப்படி 2 பேருமாக வந்தால் அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? ஏகாந்தத்திலே வந்தாதானே நாயகனுக்கும் நாயகிக்கும் உத்தேசியமாக இருக்கும், பரஸ்பரம் பிடிச்சதாக இருக்கும். கூட என்னுடைய தம்பியை கூட்டு வரேன் அப்படின்னா, இது என்ன ஏகாந்தத்துக்கு பிரணயத்துக்கு போகும்போது யாராவது தம்பியை கூட்டு கொண்டு வருவார்களா அப்படின்னா, இந்த தம்பி மற்ற தம்பிகள் மாதிரி கிடையாது. கூட வந்திருக்காரு இளைய பெருமாள் இல்லையோ, இவர் பெருமாளுக்கும் பிராட்டிக்குமாக கைங்கரியம் பண்ணுவதற்காக வரவர். எப்பவுமே பெருமாளும் பிராட்டியும் உத்தேசமாக வைத்துக் கொண்டு வருவார். அது எப்படி அப்படின்னு கேட்டாங்கன்னா, அழகா ஒரு விஷயம் சொல்றார். இருவராய் வந்தார் அப்படின்னா படுக்கையோட வருகை அப்படின்னு பெரியவன் சம்பளி அழகா சொல்றார். படுக்கையோட லக்ஷ்மண பெருமாள் ஆதிசேஷன் தானே, அப்போ ஆதிசேஷன்கிற படுக்கையோட வந்தா அப்படின்னா அப்போ நாயகனுக்கும் நாயகிக்கும் எவ்வளவு உத்தேசமா இருக்குங்கிறத பாத்துக்கலாம். அப்படி எய்வண்ண வெஞ்சில ஏ துணையா இங்கே, கையோட வந்தா லக்ஷ்மண பெருமாள் தான் கை அப்படின்னு பார்த்தோம். ராமஸ்ய தட்சிணோ பாகுன்னு கை இல்லாமல் வருவாரா? ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாயகியை பார்க்கலான்னு ஒருத்தன் வரான்னு வச்சுப்போம். ரொம்ப நாள் ஆச்சு, மனசுக்குள்ள ரொம்ப விரக தாபத்துல இருக்கக்கூடியவர்கள் நாயகியை பார்க்கணும்னு வரான். வேகமாக வண்டியை எடுத்துன்னு பார்க்கணும்னு வரான். நடுவில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுத்து, கை முறிஞ்சு போச்சு. உடனே ஆஸ்பத்திரியில் போய் கையை கட்டு போட்டு அதுக்கப்புறம் நேரம் நாயகியை பார்க்க வந்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? இருவரும் பார்த்து ஒருவருக்கொருவர் அணைந்து கொள்ள வேணும், ஆலிங்கனம் பண்ணி கொள்ள வேணும்னு நினைக்கிற சமயத்துல கையில பெருசா கட்டை போட்டு வந்தானா என்னத்த ஆலிங்கனம் பண்ணிக்க முடியும்? அந்த மாதிரி பெருமாள் லக்ஷ்மண பெருமாள் இல்லாத பெருமாள் ராமன் வந்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப கை இல்லாத வந்தா மாதிரி இருக்குது. ஏன்னா லக்ஷ்மண பெருமாள் தான் கை வருது, இப்போ கை இல்லாத வந்தா மாதிரி ஆயிடுவான் அது. அப்ப என்ன ஆலிங்கனம் பண்ணிக்கொள்வது? அதனால ஒரு பக்கம் பார்த்தா கை மாதிரி இருக்கார், ஒரு பக்கம் பார்த்தா ஆதிசேஷன் படுக்கையா இருக்கார். என்ன அர்த்தம் கேட்டான்னா, இவர்களுடைய திவ்யமான ஒரு சேர்த்திக்கு அவர் சேவார்த்தியா இருக்காரே தவிர அவர் பிரதிகூலமா இருக்கக்கூடியவர் கிடையாது. அவர் ஒரு சேவார்த்தியா இருக்கார். அதனால எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே
இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னா. அது மட்டும் இல்ல, இருவராய் வந்தார், அவர் ஒருவரே இருவராக வந்தார். அப்படி இருவராய் வந்தாங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒரு 2-3 இப்ப பார்க்கலாம். அவர் ஒருவரே இருவராக வந்தார் அப்படின்னா என்ன கேட்டா, தெய்வமாகவும் வந்தார், மனுஷராகவும் வந்தார். ராமாவதார மூலியம், ராமாவதாரத்துல தெய்வமாகவும் இருக்கார், மனுஷராகவும் இருக்கார். சீதா பிராட்டியை பொறுத்தவரை அவர் தெய்வமாகவும் இருக்காருன்னு சொல்லணும். அதே சமயம் மனுஷ பாவனையோடு கூட இருக்கிறபடினால 2 விதமாயும் வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க ஆத்மானம் மானுஷம் பண்ணியன்னு சொல்லக்கூடியது. அப்ப மனுஷ பாவனைக்கு வேண்டியதான பிரணயம் என்னவோ அதோடு கூட இருக்கார். அதே தெய்வ பாவனையோடு கூட கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோன்னு கம்பராமாயணத்துல வரும். அப்படி சீதா பிராட்டியை பார்த்த உடனே என்ன நினைச்சாராம் பெருமாள், அன்னைக்கு திருப்பார்கடல்ல இருந்து நம்மளை விட்டு வந்தவர் இன்னைக்கு இப்படி இருக்காரு. திருப்பார்கடல்ல 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டாரோ. திருப்பார்கடல் நம்மளை விட்டு வந்தா நமக்கேத்த ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு இங்கே பெருமாள் 12 வயசு இருக்க, சீதா பிராட்டி 7 வயசு இருக்க, அப்படி பெருமாளுக்கு ஏற்ற ரூபத்தை எடுத்துக்கொண்டு வந்து நிற்பதை பார்த்தா பெருமாளுக்கே ஆனந்தம். அப்ப பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ. அப்ப பெருமாள் என்ன பேசினானா, இங்க பேசுறதுக்கு என்ன இருக்கு, இன்னும் பிரிந்தவர் கூடினால் பேச முடியுமோ அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில இருவராய் வந்தார், தெய்வ மானுஷ்யம் கலசி வந்தார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இருவராய் வந்தார் அப்படின்னா சேஷியாக வந்தார், சேஷராக வந்தார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டானா, சேஷி நான் ஒரு ஆண் அல்லவா, அதனால நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன், ஆகையாலே நான் உனக்கு சேஷி, இனி உன்னை நான் கவனித்துக் கொள்வேன், உனக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக் கொள்வேன்கிற ஒரு வெடுக்கு அந்த சேஷியா வராரா. இன்னொரு பக்கம் சேஷராய் வந்தார்னா நான் உனக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். ஏன்னு கேட்டா, பிரணயத்திலே உனக்கு நான் அடிமை, ரக்கணத்திலே நான் எப்படி இருந்தாலும் பிரணயத்திலே நான் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்ற மாதிரி சேஷராகவும் வந்தான். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டானா, கல்யாணத்துல பாணி கிரகணம் பண்ணும்போது சேஷியா இருப்பாளாம் எல்லாரும். ஏன்னா பாணி கிரகணம்னா என்ன கேட்டானா, அந்த முதல்ல கன்னியாதானம் பண்ணுவார், இந்த கன்னிகையை பிடித்து கையில் கொடுப்பார்கள், இனிமே இவள் உன்னுடையவள் அப்படின்னு அர்த்தம். இவன் பாணியை பிடித்துக் கொள்வான், கிருப்ணாமிதே அப்படின்னு அந்த கையை பிடித்துக் கொள்வார், இனி நீ எனக்கு சொந்தமானவள், நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன். அடுத்து அந்த பாணி கிரகணம் பண்ணும்போது இவர் சேஷியா இருப்பார். உடனே அவளும் சரி நமக்கு ஒரு நல்ல நாயகன் கிடைச்சிட்டான், அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டா வாத்தியார் என்ன சொல்றார், அடுத்து அந்த பெண்ணோட காலை பிடிக்கும் அப்படின்வார். முதல்ல கையை பிடிச்சாச்சு, அப்புறம் காலை பிடிக்கிறோமா அப்படின்னா சேஷராய் வரணும், மந்திரமே அப்படிதானே இருக்கு. அதனால அடுத்தது சேஷமாக வரணும் அப்படிங்கிறது. முதல்ல கையை பிடித்தாவிட்டால் அடுத்தது காலை பிடிக்க வேணும் அப்படின்னு ஆயிடும். அதனால சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னு கேட்டான்னா, இந்த புதுஸ்லோகி பாஷ்யத்தில் ஒரு விஷயம் சொல்லிருக்கார். அப்போ பர்த்தாவானவன் பாரியா, கணவனானவன் மனைவிக்கு சேஷியா சேஷமா இல்ல மனைவி சேஷமா அப்படிலாம் கேட்டார். இதுல யாருக்கும் சேஷியும் கிடையாது, சேஷமும் கிடையாது. பின்ன என்ன கேட்டா, 2 பேருக்கும் சமபாவம் தானே, தம்பத்தியோ சகாதிகாரகான் தானே மனுஸ்மிருதியில சொல்லிருக்கார். அதனால மனுஸ்மிருதியில சொன்ன ரீதியில பார்த்தான்னா 2 பேருக்கும் ஒரே அளவான ஒரு பொறுப்பு அப்படின்னு இருக்கு. அப்போ எந்த யாகாதி காரியங்களோ எதை செய்தாலுமே, எந்த புண்ணிய காரியங்களோ எதை செய்தாலுமே 2 பேரும் சேர்ந்து செய்கிறார்கள்னு அர்த்தம். எந்த பொறுப்பு எடுத்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்து இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். எந்த ஆனந்தம் இருந்தாலும் 2 பேருக்கும் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். குடும்பம் நடத்தினா 2 பேரும் சேர்ந்து நடத்துகிறார்கள், வைதிக காரியங்கள் பண்ணா 2 பேரும் சேர்ந்து பண்ணுகிறார்கள் அப்படின்னு தானே அர்த்தம். அதனால இதுல சேஷம் சேஷிங்கிறது கிடையாது. பின்ன என்ன கேட்டா, ரக்கணத்துல ஒரு சேஷித்துவமும் பிரணயத்திலே ஒரு சேஷத்துவம் அந்த நாயகனுக்கு இருக்குமா. அதனால இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு இப்படி 2 பேராக தாமே 2 உருவமாக தெரியும்படியாக, ஒரு பக்கம் பார்த்தா அவர் பக்கம் ஒரு காம்பீரியம் தெரிகிறது, இன்னொரு பக்கம் பார்த்தா என்னை பார்த்து கெஞ்சுகிற மாதிரி இருக்கு, நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லும்படியாக. ஆக இருவராய் வந்தார், அப்படி வந்தார் தோழி வந்தார், நான் இருக்கிற இடத்திலே என்னை தேடி வந்தார் அப்படின்னு அர்த்தம். சில பேர் பார்த்துட்டு அப்படியே ஓரமா போயிடுவார், பார்க்கணும்னு எண்ணம் இருக்கும், ஆனால் ஓரமா பார்த்து விட்டு போயிடுவார்கள். சில பேர் பார்த்தது தெரியாமல் பார்த்து விட்டு போய்வார்கள், சில பேர் மறைந்திருந்து பார்ப்பார்கள். இப்படியெல்லாம் இல்ல, இருவராய் வந்தார், நேரே வந்தார். நான் இவரை போய் சேர்வதற்கு என்ன உபாயம் பண்ணலாமோ அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருக்கும் போது அப்படி இல்லாமல் நேர என் முன்னாடி வரான். இருவராய் வந்தார் தோழி, இத்தனையும் எனக்கு சேவை கொடுத்தவன், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடி இலங்கி ஆட எய்வண்ண வெஞ்சிலையே துணையாக வந்தவன் வந்தார்
தன்னுடைய நடையழகையும் நான் சேவிக்க வேண்டும் என்பதற்காக என் முன்னாடி வந்தார் அப்படின்னார். அதையெல்லாம் பார்த்தா போறாது, என்னுடைய மேனி அழகு இருக்கட்டும், என்னுடைய நடையழகையும் நீ பார்க்க வேணும் என்பதற்காக இருவராய் வந்தார். என் முன்னே நின்றார் தோழி. என் முன்னே, எனக்காக முன்னாடி தானே இருவராய் வந்தார். நீ பார்க்கலையே, நீ பார்த்திருக்க வேணும். நீ பார்த்திருந்தால் இன்னைக்கு நான் பட்ட கதி உனக்கு வந்திருக்கும். நீ பார்த்திருந்தால் இன்னைக்கு நீ சொல்லி நான் கேட்கும்படி ஆயிருக்கும். ஒரு வேளை நீ பார்க்கவில்லை. ஒரு விதத்திலே பார்த்தா நீ பாக்கியசாலி, ஒரு விதத்திலே பார்த்தா நான் பாக்கியசாலி. ஏன்னா உனக்கு நான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இல்லையா, அதனால நான் பாக்கியசாலி. ஒரு விதத்திலே பார்த்தாலும் நீ பார்க்கல. என்ன கேட்டானா, பார்த்தா என்னுடைய கஷ்டம் உனக்கு வந்திருக்கும் அப்படின்னு. அப்போ ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள், லக்ஷ்மண பெருமாளும் அப்படி அழகா நடந்து வர, அப்ப அந்த நடையழகளே பார்த்து மயங்கி போய் முதல்ல ஜனக மகாராஜர் தன் பெண்ணை அப்பயே கொடுத்துட்டார் மனசுல. என்ன கேட்டா, கதம் பத்யாமிக பிராப்தவும், இவ 2 பேர் நடந்து வராளே என்ன அழகு அப்படின்னு. தாமரப்பூ நடந்து வரா மாதிரி இருக்கான் அந்த கால்களை பார்த்தா, மிருதுவா இருக்கான் அந்த கால்கள்லாம். இப்படியேவா காட்டுல நடத்தி ஆயிடுச்சுன்னு வந்தேன் விஸ்வாமித்திரை பார்த்து. விஸ்வாமித்திர, இவா கால்களை பார்த்தா தாமரப்பூ மாதிரி இருக்கே, இப்படியேவா காட்டுல ஆயிடுச்சுன்னு வந்தேன். தென்னெண்ணை இவளுக்காக வாகனமா வைக்க முடியும், மகரிஷி தானே அப்படின்னா. அப்போ கஜசிம்ஹகதி வீரௌ சார்தூல விஷபோபமௌ, தூரத்தை பார்த்திருக்கார் ஜனக மகாராஜ். கஜசிம்ம கதியில வராளே, கஜகதியில வரா, சிம்ம கதியில வரா, ரிஷபம் மாதிரி வரா. என்ன ஒரு காம்பீரியம் ஒண்ணு இருக்கு, என்ன ஒரு அழகு ஒண்ணு இருக்கு. யானை நடந்தா அழகா இருக்க முடியும், அந்த மாதிரி சிம்மம் நடந்தா இருக்க முடியும். அப்படி இருக்க நடையிலே ஒரு அழகை காண்பிக்கக்கூடிய நம்பெருமாள் மாதிரியாக சதுர்கதியோடு கூட பெருமாள் ராமன் அங்க வரைச்ச. சீதா பிராட்டி இப்பதான பாக்குறாரு, முன்னாடியே ஜனக மகாராஜர் பார்த்தே ஸ்லோகம் எழுதி வச்சுட்டு போயிட்டார்னா, இப்ப சீதா பிராட்டி பார்த்தார். எனக்காக என் முன்னே வந்தார், இருவராய் வந்தார் என் முன்னே, எனக்கு முன்னாடி நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக தாமே 2 வித பாவங்களோடு கூட, மனசிலே 2 வித பாவங்களை வைத்துக் கொண்டு வரான்னா, ஒரு பாவத்தோட நடந்தா எப்படி இருக்கும்? இப்பவே மனசுல இருக்கிற பாவம்ங்கிறது இருக்கும், அது நடையிலே தெரியக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லையா? அவ எந்த கம்பீரமா நடக்கிறாளா, இல்ல பதுங்கி நடக்கிறாளா, இல்ல பயந்து போய் நடக்கிறாளா, இல்ல ஓடி ஒடுங்கி நடக்கிறாளான்னு பலவிதம் உண்டு இல்லையோ. அந்த நடையிலே என்ன ஆனாலும் தெரிஞ்சுதுமே. அப்ப இருவராய் வந்தான்னு 2 விதமான பாவத்தோடு கூட, ஒரு பக்கம் பிரணய பாவம் அப்படியே கொழுந்து விட்டு மிக அதிகமாக இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா தெய்வ பாவம் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்க, மனுஷ பாவம் இருக்க, பிரணய பாவம் இருக்க, இப்படியெல்லாம் பலவிதமான பாவங்களோட அவன் நடந்து வந்தால் அந்த நடையழகு எவ்வளவு ஒன்னா இருக்கும் அப்படின்னு. அப்ப இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு. இருவராக வந்தவர் நேர என் முன்னே வந்து நின்றார் தோழி, அதற்கு மேலே நான் என்ன சொல்வேன் அப்படின்னு. ஏன்னா வந்தவர் பார்த்துட்டு போக வேண்டியது தானே. யார் வந்து நிற்பார்கள்? நேர வந்து நிற்கக்கூடிய தைரியம் யாருக்கு உண்டு? நாயகனுடைய முன்னாடி நாயகனா தான் இருக்கட்டுமே. அப்படி நாயகன் முன்னாடி வந்தா போலே வருவானே தவிர வந்து நேர வந்து முன்னே வந்து நிற்பானா? இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், என் முன்னாடி வந்து நின்றார் அப்படின்னா அப்ப என்னுடைய மனோபாவம் முன்னாடி வந்து எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறார் அப்படின்னு. நான் உடனே தோழியானவள் சொன்னால், நாயகி எனக்கு நன்றாக தெரிந்து விட்டது, அவர் உன்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக உன் முன்னாடி வந்து நிற்கிறார். எங்கோ ஓடி ஒளிஞ்சு மறைஞ்சு நின்று பார்க்கறதுக்கெல்லாம் அவருக்கு இஷ்டம் இல்லை. போகிறா போலே போறத பார்த்ததெல்லாம் அவருக்கு இஷ்டமில்லை. உன்னுடைய அழகை அழகாக பார்க்க வேண்டும், பூர்ணமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக உன் முன்னாடி வந்து நிற்கிறார் அப்படின்னா, நாயகி சொன்னால், இல்லை இல்லை தோழி, அதற்காக இல்லை, நான் அவரை பார்க்க வேணுமா, அதனாலே என் முன்னாடி வந்து நின்றார். நான் ஏதோ வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனோ, இல்ல தலையை குனிஞ்சு இருப்பேனோ, நாயகனை பார்க்க நேரே பார்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் தலையை குனிந்து இருப்பேன் அல்லவா? அப்ப அதற்காக நீ தலையை குனிந்து இருந்தால் போராது, நீ என்னை பார்த்தே தீர வேணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய திருமேனி சௌந்தரியத்தை முழுவதுமாக என் மனசிலே பதிய வைத்து என்னை கவர வேணும் என்பதற்காக என் முன்னே நின்றார். வந்து நிற்கிறார், ஸ்திரமா நிற்கிறாரே பார்க்கலாம். இதுக்கு மேல போறதுக்கு பூமியில இடமில்லைன்னு நினைக்கிற மாதிரி நிற்கிறார். நான் இங்க நிக்கிறதுக்காக தான் வந்தேன் என்பதாக வந்து நிற்கிறார் அப்படின்னு. மைவண்ணனரும் குஞ்சி குடல் பின் தாழா மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார்.
கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்தே அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. பாதி பாசுரம் பார்த்தோம், மீதி பாதி பாசுரம் நாம பார்க்கலாம். இப்ப இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு ஆழ்வார் சொன்னதும் வியாக்கியானம் சொல்லுவதும் பார்த்தால் பெருமாள் இருவராக வந்து நம் முன்னே நின்றார்னு சொல்லும்படியா இருக்கு. அப்படியே நிற்கட்டும், நம்ம நாளைக்கு மேற்கொண்டு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.